ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். பாலில் கொஞ்சம் லெமன் ஊற்றி அதை கொஞ்சம் திரிய வச்சுட்டு, அது கூட வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதாவது 1/2 கப் ஆயிலு, 1 கப் கர்டு, அப்புறம் வந்து 1 கப் வந்து ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். அது கூட வந்து நான் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், சரியாக மிக்ஸ் ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டேன். அப்புறம் நல்லா வந்து அது கட்டியாகிடுச்சு, க்ரீம் மாதிரி வந்துட்டு. கேக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் படி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலை. என்னோடய கைவாக்கில் எவ்வளோ வந்துச்சோ அப்படி தான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நான் அப்படி பண்ணதுனாலே எனக்கு வந்து கேக் வந்து ஃப்ளஃபியாக வரல. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கூட மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி வச்சுருக்கோம். இது வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் இதை நான் ட்ரை பண்ணேன். அவங்களும் சரியான மெஷர்மெண்ட் அளவு சொல்லலை. சரி, ஓகே, நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது வரல. நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தால் அது கரெக்டான மெஷர்மெண்ட் படி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும் கேக்கு. அப்புறம் வந்து ஒரு பேக்கிங் பவுடரில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் போட்டு அதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொட்டிடலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் அப்புறம் கேஸ்கட்டு எதுவுமே போடாமல் இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை உள்ளே வச்சிடலாம். மினிமம் 20 to 30 மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணாததுனால எனக்கு வந்து கேக் வந்து ஃப்ளஃபியாக வரல. அதாவது மைதா மாவு வந்து நான் கம்மியாக சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்திருந்தது நான் செஞ்சுருந்த கேக்கு. பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்ததே தவிர டேஸ்ட்டில் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த கேக் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்மளே கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏதோ சரி என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் கட் பண்ணாங்க. நல்லாவே இருந்துச்சு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன வச்சுருக்கேன்னா, ஜஸ்ட் ஜெல்லி 1 ரூபீஸ் ஜஸ்ட் ஜெல்லி தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நானே வீட்டில் ட்ரை பண்ணேன். அந்த க்ரீமும் நல்லா வந்திருந்தது. இப்போ என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு கேக் கட் பண்ண சொல்லிவிட்டேன். அவங்களும் ஹாப்பியாக கட் பண்ணி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணி சூப்பராக வந்திருந்ததா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா என்னை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் சொதப்பிடுச்சா அதையும் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. எப்போதுமே சமையலை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை பார்த்து நான் பண்ணேன்னா எனக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டு நல்லாவே வந்திருக்கும் எனக்கு அந்த டிஷ்ஷு. ஆனால் இந்த தடவை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, பட் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வரல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. நான் வந்து சத்து மாவில் கேக்கு, அப்புறம் வந்து பிஸ்கெட்லலாம் கேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு எனக்கு. ஆனால் இந்த கேக் மட்டும் கொஞ்சம் நல்லா வரல. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.